ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா, இந்த ஐடியா நல்லா இருக்கே. இந்த குளிருக்கு நெருப்பு மூட்டி அதில் உட்காந்துருக்குது. இது யார் காப்பினது இந்த ஐடியாவை? வேற யாரும் இல்லை சின்ன பொண்ணு, நம்ம வசந்தி தான். நான் தான் சின்ன பொண்ணு. எப்படி நம்ம ஐடியா பற்றியா? நம்மளுக்கெலாம் அப்படியே ஜீனியஸ் மூளை பாரு. குளிருக்கு இந்த மாதிரி நெருப்பு மூட்டி இந்த நியூ இயர் அப்போ உட்காந்து நல்லா அப்படியே பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அப்படியே வருஷம் பொறுக்கையில் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்திட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் சின்ன பொண்ணு இருந்தேன். மூட்டை விடுறதுல நீங்கள் ஜீனியஸ் தான் நல்லா தெரியுமேக்கா. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடினா எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம், நான் ஒரு வீடாக போய் மூட்டி விட்டேன். இவன் பார்த்துக்கிட்டு இருந்தா. சும்மா இரு சின்ன பொண்ணு, வாயை கிளறிட்டு இருக்காத. இதுக்கு தான் நான் வர்றதே இல்லை இந்த மாதிரி இருக்கலாம். இப்படி நீங்கள் கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசினா நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் நம்பிடுவோமாக்கும். அன்றைக்கி நீங்கள் கீதா மாமியாட்டையும் தனித்தனியாக அவள் இவள் சொன்னதை போய் சொல்லி பெரிய பிரச்சனையாக மூட்டி விட்டீங்கல்ல. எனக்கு என்ன தெரியாதா என்ன? பாருங்கக்கா, அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அவளை. இப்போ நான் கிளம்பி போயிடுவேன் பார்த்துக்கோங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, நல்ல நாள் அதுவுமா கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கலான்னு வந்து உட்காந்துருக்கோம். நீ வேறு ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்காதீங்க 2 பேரும். நீங்கள் விடுங்கக்கா. இவள்களை நம்ம என்ன இன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இவளுகளுக்கு தான் வேலை. ஹாய் வயலட் மண்டை, எப்போ வந்தீங்க? அதான் என்னடா ஒரு மாதிரி கத்திரிக்காவில் கோமதியை கற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து என்னடா வயலட் கலரில் நிற்கிதுன்னு. நீங்கள் தானா? என்ன ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வந்துட்டீங்களா? இப்போ தான் அந்த ஊருக்கு வழி தெரிஞ்சா என்ன? ஆமாண்டி, போயிட்டு அவங்க செய்முறை செய்யணும்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. இருந்துட்டு போங்கன்ட்டு நம்மளும் எல்லாம் ஆக்கி வச்சு போட்டுட்டு ஒரு நாள் எல்லாம் ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒடியான்ட்டேன். இதுக்கு மேலே இருக்க முடியாதுடா, நான் எல்லாத்தையும் அப்படியே போட்ட மணிக்கு வெட்டிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் நீங்களாம் ஊருக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒடியான்ட்டேன். பாப்பா அங்கே போனாலே ஓயாமல் தொல்லை. சொந்தக்காரங்க வந்து நிற்கிறாங்க, இது அதுன்னு. என்ன பண்ணுறது? ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்கன்னு போயிட்டு வந்தாச்சு. சரி அண்ணே மதினிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. எங்கே உங்கள் பிள்ளைங்க யாரையுமே காணோம்? நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க. என் மகளுங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. அவங்களுக்கு நியூ இயர் வரணுமா? 12 மணி ஆனோன்னா ஹாப்பி நியூ இயர்னு அந்த பாட்டை போட்டு ஆடணுமா? அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக அதுக்கு போடணுமா? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. சரி, ஒரு நாள் தானே பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு விட்டுட்டேன். வாங்கடின்னு கூப்பிட்டேன். எங்களால் அந்த பணியில் உட்கார முடியாதுமா, அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டா நீ தான் எங்களை திட்டுவ, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாளுங்க. சரி அப்படின்னு விட்டுட்டு நாங்கள் விட்டு இங்கே வந்துட்டோம். ஓ மகளாம் எங்கே வசந்தி? ஆளே காணோம். என் மக அவங்க கோமதிக்கா வீட்டிலேருந்தே அந்த பிள்ளைங்களோட இருக்குதுக்கா. நாங்கள் அதுங்க சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்குதுங்க. என் மையன் ஏதோ நியூ இயர்க்கு கேக் வெட்ட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கோயில் சைடு மந்த சைடு போயிட்டான். மந்த சைடு தான் எல்லா பசங்களும் ஏதோ காசெல்லாம் போட்டு கேக் வெட்டுறாங்களாமே. கொஞ்சம் நேரத்தில் பாட்டு போட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே வரைக்கும் கேட்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்னு. சரி வசந்தி. ஆமாம், வருஷம் எப்போவுமே நம்ம இதில் பண்ணுறது தானே. பசங்களாம் சேர்ந்து காசு போட்டு வருஷம் இந்த நியூ இயர் அப்போ கேக் வெட்டுவானுங்களே. ஆமாக்கா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருமா வராதான்னு பார்ப்போம். என்ன 4 மணி வருமா வராதான்னு? ஓ, கேக்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேடம். சரி. ஆனால் நீ இந்த வேலையெல்லாம் விடவே மாட்டேல. ஏதோ சின்ன பசங்க அவங்க கை காசை போட்டு ஏதோ கேக் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. விடாமல் உனக்கு கேக் வரணும்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்க பற்றியா? ஆமாம், நாங்கள் கேக்கு தின்னதே இல்லை. சொல்ல வந்துட்டா இவ. என் பையன் தான் அம்மா நான் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரேம்மா மீதாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னேன். உடனே நான் ஏதாவது சொல்லிட்டா உடனே வந்துடுவான். அவன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னானா இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னீங்களா? ஏன் அம்மா 2 பேரும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே பேசி சண்டையை வளர்க்காதீங்க, விடுங்க. மணி எத்தனை பார்த்துன பொண்ணு? மணி ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த பக்கம்லாம் வரவே மாட்டீங்க. என்ன இன்னைக்கு அதிசயமாக இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? என் பாணி வேற கலாய்க்கிற. எனக்கும் உங்கள் கூடலாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. இன்னைக்கு தான் விட்டுருக்காங்க. அதுவும் கெஞ்சி கேட்டு வந்திருக்கேன், ஜாலியாக நியூ இயர் கொண்டாடலான்னு. ஏதாவது சொல்லிட்டு நம்மளோடதில் அப்படியே ஐக்கியமாயிடணும். நம்ம செட்டு பார்த்தியா எப்படி ஜாலியாக நாங்கள் எப்போவுமே அப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். எங்கள் அம்மாலாம் கோமதியத்தை வீட்டுக்கு எப்போவுமே என்னை அனுப்புவாங்க நம்பி. சரி பார்க்கணும். ஆமாம், என்ன சோனி இன்ட்ரெஸ்டாக டிவிக்குள்ளேயே போய் அப்படியே பார்த்துட்ருக்கா? ஏய் சோனி பாரு, அவன் பக்கத்துலேருந்து கூப்பிட்டுட்ருக்கா. காதலே வாங்குதாங்க. அப்படியே டிவிலே போயிடுவா. இப்போ டிவி பார்த்தாலே இதே தான். டிவியை போய் ஆஃப் பண்ணும். முதல்ல டிவி ஆஃப் பண்ணிங்கன்னா அடி செம்மையாக விழுவும். இப்போ அடி பாவி, பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் டிவி பார்த்துட்ருக்கியா?
கேட்காத மாதிரி இருக்கிற. ஆமாம், நீங்கள் பெரிய உலக நடப்பதையை பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்கடி டிவியை, உலகத்தில் எவ்வளோ இது நடக்குது ஃபுல்லாக. அங்கே பாரு, வெளிநாட்டிலலாம் எப்படி ஃபாரின்லாம் நியூ இயர் கொண்டாடுறாங்கன்னு செம்மையாக கொண்டாடுறாங்க. கலர் கலராக வெடி போட்டு அங்கே பாரு, அப்படி இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ தான் பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஏன் ஆமாப்பா, நம்ம ஃபாரின்லேயே பிறந்திருக்கலாம்ல, எவ்வளோ அழகழகாக இருக்கு பாரேன். ஏய், எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தவர் அங்கே தாண்டி இருக்காரு. எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வாங்கணுமா. அதுக்கு காசு கட்டி தான் டிக்கெட் வாங்கணுமா, ஃப்ரீலாம் கிடையாதான். தெரியுமா? காசு கட்டணுமா? எல்லா இடத்துலையும் காசு கட்டினா தான் போய் பார்க்க முடியுமாடி? அதுக்கு நம்ம இங்கேருந்து டிவிலேருந்தே லைவாக சூப்பராக பார்க்குறோம், காசே கட்டாமல். ஆமாம், பார்த்தியாப்பா, நல்லா இருக்குல்ல. ஆமாம், சதீஷ்கெல்லாம் கேக் வெட்டுறேன்னு சொல்லிட்டு மந்தைக்கு போயிட்டான்ப்பா. என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில, ஆனால் பாட்டு சவுண்டு மட்டும் கேட்குது. பேசாமல் ஆம்பளை பேசுங்களா பிறந்திருக்கலாம், நல்லா ஊர் சுற்றலாம், வெளியிலலாம் போகலாம். என்ன பொம்பளை பிள்ளைங்களாம் பிறந்துட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கேக்கு அவன் கொண்டு வரேன்னு சொன்னானா அப்போ மாதிரி? ஆமாம், அவங்க வாங்கி வச்சுருக்க கேக்கை அவங்க தின்னு மூஞ்சிலெலாம் அப்பிக்கிட்டு அவங்க விளையாண்டு முடிச்சுட்டு அதை நாஸ்தி பண்ணிடுவானுங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் உட்காந்துட்டு தின்னுங்க அதை. ஐயாச்சி, அப்போல்லாம் எனக்கெல்லாம் வேணான்றது நான். டைம் ஆயிடுச்சு, வாங்க எல்லோரும் விஷ் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும், ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.